உலகத்தில் யார் யாரையோ புரட்சி என்று பேசுகிறார்கள். உண்மையாகவே மனித குலத்தினுடைய வரலாற்றில் புரட்சியை ஏற்படுத்திய ஒரு பிரம்மாண்டமான தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். புரட்சினா என்ன தெரியுமா? கார்ல் மார்க்ஸ் இடத்துல கேளுங்கள், லெனின் இடத்துல கேளுங்கள். அவங்களாம் அதிகமாக புரட்சி என்கிற வார்த்தைக்கு பழக்கமானவர்கள், ஊறி போனவர்கள். புரட்சிக்கு இலக்கணம் லெனின் சொல்லுவது என்ன தெரியுமா? முன்ன இருந்த மாதிரி இனிமேல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு சமூகத்தில் மாற்றம் ஏற்படுமானால் புரட்சி என்று பெயர். நான் திரும்ப சொல்றேன், முன்னால இருந்தது மாதிரி இனிமேல் இருக்க முடியாது என்கிற அளவுக்கு ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தப்படுமானால் அதுக்கு பேர் புரட்சி, அதுக்கு பேர் எழுச்சி, அதுக்கு பேர் இன்கிலாப். இந்த உலக வரலாற்றில் பெருமானாருக்கு மட்டும் இது சாத்தியப்படும். அவர்கள் வருகைக்கு முன்னால் இருந்த உலகம் வேறு, அதன் போக்கு வேறு. ஆனால் அவர்கள் வந்ததற்கு பின்னால் உலகம் மடைமாற்றம் செய்யப்பட்டு அது இருந்த நிலைமையில இருந்து தலைகீழாக மாறியதல்லவா? அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய புரட்சி, அது அவர்களினுடைய இன்கிலாப். குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிற ஒரு சமூகம் பெண் குழந்தைகளை பிறந்தவுடன் தூக்கி செல்லுவது இரண்டாவது கட்டம். பெண் குழந்தை என்று அடையாளங்களால் தெரிந்து கொண்டாலே அல்லது தெரியாமல் இருந்தாலும் பாலை மண்ணில் குழியை தோண்டி வைத்து டெலிவரி வழி வந்த உடனே கொண்டு போய் குழிக்கு பக்கத்தில் பிரசவிக்க வைத்து, ஆணாக இருந்தால் வீட்டுக்கு எடுத்து வருவதும், பெண்ணாக இருந்தால் சுத்தம் கூட செய்யாமல் தள்ளிவிடுவதும் என்றிருக்கிற ஒரு அரபு சமூகத்தில் நபிகள் நாயகம் என்கிற மாமனிதர் பிறக்கிறார்கள். என்ன நடக்கிறது தெரியுமா? எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள்ளே புகுந்த 6வது ஆண்டு அநேகமாய் போர்க்களத்தில் ஒரு தந்தை தாய் அவர்கள் தவறிவிட்டார்கள். தந்தை தவறிவிட்டார். குழந்தையை யாராவது பெண் குழந்தையை வளர்க்கணும். போர் முடிந்ததற்கு பிறகு திரும்பி வருகிற போது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யார் வளர்ப்பது? நான் 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 என்று ஒரே ஒரு எத்தீமான பெண் குழந்தையை வளர்க்க கைகள் பலவும் உயர்ந்த போது வேறு வழியில்லாமல் சீட்டு குலுக்கி போட்டு சீட்டிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு பெயர் வந்த போது இந்த குழந்தையை நீங்களே வளருங்கள் என்று சொன்ன போது நாம் யோசித்து பார்க்கிறோம். குழி தோண்டி பெண்களை புதைத்த ஒரு சமூகத்தில் ஒரு குழந்தைக்கு நான் நீ என சமூகத்தை போட்டி போட வைத்தார்கள் அல்லவா? அதற்கு பெயர் புரட்சி. அதை உருவாக்கிய மகானுக்கு பெயர் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சண்டை செய்து கொண்டிருந்த ஒரு சமூகத்தை சமாதானத்திற்கு ஒரு 23 வருஷத்திலே கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு பெயர் நபிகள் நாயகம். சாப்பிடாம கூட இருந்துருவான் அன்னைக்கு உள்ள அரபுகள். நபிகளாரின் காலத்திற்கு முன்பு சாப்பிடாம கூட இருந்துருவான். அவனால் சண்டை போடாமல் இருக்க முடியாது. 4 மாதம் போர் விளக்கம் செய்யப்பட்ட மாதம். அந்த 4 மாதம் அவனை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதே பெரிய விஷயம். பரபரங்கும் கையெல்லாம், எங்காவது சண்டை செய்ய வேண்டும். சண்டைக்கு பழகி போன, மாதந்தோறும் யுத்தம் நடத்திய, வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு 200 வருஷம் 300 வருஷம் பரம்பரையை வைத்து பகை வளர்த்து பாத்தி கட்டி போர் செய்து கொண்டிருந்த ஒரு சமூகத்தில் சமாதானம் கொடியேந்துகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா போரும் இருக்கிறது. மக்காவிலே முடிவுக்கு வந்தது, மதீனாவிலே முடிவுக்கு வந்தது. கரங்களை கோர்த்து வைத்து சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறார்கள் நாயகம். நீங்கள் அறிந்த வரலாறு என்பதால் இவைகளெல்லாம் நான் விரிவாக சொல்லவில்லை. காபாவின் கல்லை எடுத்து வைக்க அங்கே ஒரு சண்டை சூழல் நிலவுகிற போது துண்டை எடுத்து விரித்து கல்லை நடுவில் வைத்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு மூலையிலே பிடியுங்கள், ஊர் கூடி தேர் இழுப்பது போல் இதை அங்கே கொண்டு போய் வைக்கலாம் என்று சொல்லி ஜெர்மனுடைய வரலாற்று பேராசிரியர் ஹிட்டி எழுதுகிறார். அந்த கல்லை தூக்கி வச்சப்பவே நபிகள் நாயகம் என்ன மாதிரியான சண்டை இல்லாத சமூகத்தை விரும்புகிறார்கள் என்பது அங்கிருந்து தெரிய வருகிறது என்று உயர்த்தி வைக்கப்பட்ட கல்லின் செய்தியிலிருந்து எழுதுகிறார்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நீக்கமர நிறைந்துவிட்ட, வரலாற்றிலே மறக்க முடியாத எல்லா புரட்சிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாது. என்ன செய்தார்கள் நபிகள் நாயகம்? நீங்கள் 1500 வருஷமாக கொண்டாடுகிறீர்களே என்று கேட்பவர்களுக்கான விடைகள் இவைகளெல்லாம்.
அடுப்படிக்கும் படுக்கை அறைக்கும் மட்டும்தான் மனைவி. இது எழுதப்படாத சட்டம் அரபுகளிடம். ஆனால் வந்து மனைவிகளை பற்றி அவர்களின் மாண்பை பற்றி பேசி முடித்து நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா? ஹியாருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் மனித குலத்திலே ஆண்களை பார்த்து சொல்லுகிறார்கள், உங்களில் நல்லவன் யாரு தெரியுமா? உன் மனைவி நல்லவன்னு சொன்னா தான் நீ நல்லவன். அடுப்படிக்கும் படுக்கை அறைக்கும் மட்டுமே பயன்படுத்தி இருந்த ஒரு போக பொருளாய் சதை மோகத்தில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த அந்த பெண் குலத்தை எவ்வளவு பெரிய பெருமைக்கு தூக்கி நிறுத்தினார்கள். 1-2 பேர் பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க ஒட்டகத்தில். திடீர்னு அந்த ஒட்டக ஓட்டி வண்டியை கொஞ்சம் வேகமாக எடுத்தார். நம்மளுக்கு சில பேர் காரில் உட்கார்ந்த உடனே ஃபஸ்ட்டு கீரை போட்டுட்டு தடால்னு தூக்குவாங்க, ஒரு குலுங்கி நிற்போம் இல்லையா? அந்த மாதிரி டப்புன்னு எடுத்தப்ப அவர் பேர் அஞ்சஷா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து பார்த்து, அஞ்சஷா வேகமாக எடுக்கிற பெண்கள் உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லணுமல்ல. அஞ்சஷா ரிஃப்கம் பில் கவாரீர், கண்ணாடிகள் கவனம், கண்ணாடிகள் கவனம். யார் கண்ணாடிகள்? பெண்களை சொல்லுகிறார்கள். அங்க உட்கார்ந்து இருக்கிறது கண்ணாடி, ஜஸ்ட் மிஸ் ஆனா உளுந்தா உடஞ்சிரும். கண்ணாடிகள் கவனம். உலகத்திலேயே பெண் குலத்தை நம்மலாம் இன்னைக்கு ஏர்போர்ட்ல ஏதாவது பொருள் அனுப்புறப்போ தேர் ஆர் கிளாஸஸ் ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவோம் இல்லையா? நம்ம சும்மா புக்கு அனுப்புனாலும் அதை தூக்கி ஒட்டி விட்டுருவோம். கிளாஸஸ் ஹேண்டில் வித் கேர், இது வந்து கண்ணாடி பொருள் கவனமாக கையாளுங்கள்னு. இந்த வார்த்தை கிளாஸஸ் ஹேண்டில் வித் கேர்ங்கிற வார்த்தை உலக வரலாற்றில் தாய்மார்களுக்கு பேசிய ஒரே தகைசால் தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல பேசியவர்கள். என்ன செய்தார்கள் நாயகம் இந்த உலகத்தில்? நீங்கள் 1500 என்கிறீர்களே என்று கேட்பவர்களுக்கான பதில் தான் இவைகளெல்லாம். என்ன செய்தார்கள் நாயகம்? ஆடும் ஒட்டகமும் மேய்ப்பது மட்டுமே தெரிந்த ஒரு கூட்டத்தை நாடாளுகிற அதிபர்களாய் கொண்டு போய் உட்கார வைத்தார்கள் அல்லவா? அது பெருமானாரின் புரட்சி. நாட்டை ஆளுகிறார்கள், ஜனாதிபதியாய் அதிபர்களாய் பரந்துபட்ட லட்சக்கணக்கான சதுரடி பரப்பளவிலே நீண்டு செல்லுகிற இஸ்லாமிய பேரரசின் அதிபர்கள் யார் தெரியுமா? ஒரு நேரத்தில் பாலை மண்ணிலே ஆடு வைத்தவர்கள், ஒரு நேரத்தில் ஒட்டகம் வைத்தவர்கள். இன்னும் சில பேர் அவங்க தகப்பனாரால நீ ஒட்டகம் மேய்க்கிறக்கும் லாய்க்கில்லைன்னு சொன்னவங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கத்தாப் அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை கத்தாப் அவர்கள் சொன்னார்கள், நீ ஒட்டகம் கூட ஒழுக்கமா மேய்க்க மாட்ட. ஆனால் 10.5 ஆண்டு காலம் பிரம்மாண்டமான இஸ்லாமிய குடியரசை ஆண்டு முடித்த பெரும் அதிபர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உருவாக்கியவர்களுக்கு பெயர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவன் இறந்து போய்விட்டால் முடிச்சது அதோட, அவ்வளவுதான் சோழி. அந்த பெண் பட்ட மரமாய் இத்த மரமாய் காலம் முழுக்க அவள் கிடக்க வேண்டும். எடுப்பார் கைப்பிள்ளை போல எவன் மட்டுமானாலும் கையாளுவான். கேவலம் அவளுடைய கணவனின் வேறுதாரத்திற்கு பிறந்த மகன் கூட வந்து தொடுவான் என்கிற அளவுக்கு கேவலப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் கைம்பெண் மறுமணம் என்கிற வார்த்தை நாம் பேசுகிறோம். காந்தி பேசினார், பெரியார் பேசினார், கார்ல் மார்க்ஸ் பேசினார் என்று எல்லாம் பேசுவதற்கு முன்னால் 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே விதவைகள் ஏன் திருமணம் செய்யக்கூடாது? கைம்பெண் மறுமணம் வேண்டும், நீங்கள் விதவைகளை திருமணம் செய்யுங்கள் என்று முதல் திருமணத்தை 15 வருஷம் மூத்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற பெண்ணை திருமணம் செய்து இந்த உலகத்தில் விதவைகளுக்கான வாசலை திறந்து வைக்கிறார்கள். அப்ப இருந்து ஆரம்பிச்ச விதவை திருமணம் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு தெரியுமா? கண்ட்ரோலே இல்லாமல் போய் கடைசியில் ரசூலுல்லாவே கூப்பிட்டு எப்பா கன்னி பெண்களையும் கல்யாணம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிவிட்டது அல்லவா? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடிச்சுட்டு வந்தப்போ சொன்னாங்க, ஹல்லா பிக்ரன் தஸவ்வஜ், எப்பா ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணிடக்கூடாதா? நீ வாலிபன், இன்னும் கல்யாணம் ஆகாதவன், 25 வயசு பையன், நீ போய் விதவையை கல்யாணம் பண்றியே. கைம்பெண் மறுமணத்தின் வாசல் உலகத்திலே இருக்கிற தலைவனெல்லாம் உரத்து சொல்லுவதற்கு முன்னால் உலகத்திற்கே கூவியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாடாத தேனீக்கள் உழவா தென்றல், பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ? வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ, ஏதோ ஒரு பழந்தமிழன் பாடியது போல. பாடாத தேனி
தேனின்னா பாடும், பாடாத தேனி, ரீங்காரமிடாத தேனி உலகத்தில் இல்லை. உழவாத தென்றல், தென்றல்னா உழவும், உழவாத தென்றல் இல்லை. பசியாத வயிறு, வயிறுன்னா பசிக்கும், பசிக்காத வயிறு இல்லை. பாடாத தேனி, உழவா தென்றல், பசியாத நல்வயிறு பார்த்தது உண்டான்னு கேட்டுட்டு, வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ என்று இந்த உலகத்திற்கு முதலில் கேட்டது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செய்தார்கள் நபிகள் நாயகம் என்று கேட்கிறவர்களுக்கு விடை மாத்திரம் விடிய விடிய பேசினாலும் தகும். சமூகத்தில் யாராலும் கொண்டு வர முடியாத மிகப்பெரிய மாற்றங்கள் அண்ணலம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய புரட்சி. ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போகிறார்கள் அகில உலகத்தின் தலைவர்கள். நான் மீளாது ஏன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சாமானியப்பட்ட தலைவர் அல்ல. நீங்கள் நம்ம தாத்தாவுக்கும் நம்ம ஊர் முன்னாள் தலைவருக்கும் பிறந்தநாள் கொண்டாடுற மாதிரி உள்ள லிஸ்ட்ல இல்லை. இது உலகத்திற்கான தரச் சான்றிதழ். அதுக்கு பேர் மீளாது. ஜெர்மனுடைய ப்ரொஃபஸர், பெரிய ஆளு, த ஹிஸ்டரி ஆஃப் அரபு, அவருடைய புக்கு, உலக புகழ் பெற்ற வரலாற்று காவியம் எழுதுறாரு. ப்ரொஃபஸர் கே ஹிட்டி. ஹி வாஸ் born in the full light of history. ரசூலுல்லாஹ் பற்றி அவர் மட்டும்தான் வரலாற்றிலே வெளிச்சத்திலே பிறந்தார். வெளிச்சத்தில், ஃபுல் லைட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் பிறக்கிறப்போ. ஒரு 30-40 வயசுக்கு அப்புறம் தான் அவர் கொஞ்சம் பிரைட் ஆகுவார். அப்புறம் வரலாறுலாம் எழுதுவாங்க. என்னப்பா உங்கள் தலைவர் வரலாறு எழுதியிருக்க, 40 வயசுக்கு மேலே தான் டீட்டெயிலாக இருக்குது, அதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் காணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவர் கொஞ்சம் அந்த வயசில் அப்படி இப்படி இருந்தாருங்கிறான். அதனால் எழுத முடியல, அச்சில் ஏற்ற முடியாத வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வு born in the full light of history, வரலாற்றின் வெளிச்சத்தில். யாரெல்லாம் உலக அளவில் போற்றப்படுகிற எழுத்தாளர்களோ தலைவர்களோ அத்தனை பேரும் ஆச்சரியத்திலே அமர்ந்து போகிறார்கள். இன்றைக்கு வரையும் நான் இஸ்லாமிய கருத்திலே உடன்பட்ட முஸ்லிம் எழுத்தாளர்களை மாத்திரம் சொல்லவில்லை, முரண்பட்டவர்களையும் சொல்லுகிறேன். வேறு தரத்திலே இருந்து பயணிப்பவர்களையும் சொல்லுகிறேன். அவர்களும் கூட ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு. ஜான் வில்லியம்ஸ் பெரிய எழுத்தாளர், கிறிஸ்தவ சமூகத்தினுடைய எழுத்துக்கான கொடைன்னு சொல்லலாம், ஆய்வாளர். He has expressed the greatest influence upon the human race. சொல்றது ஜான் வில்லியம்ஸ். மகத்தான கிரேட்டஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ன பெரிய ஆளுமை. அந்த இன்ஃப்ளூயன்ஸை மனித குல வரலாற்றில் ஆளுமையை செலுத்திய தலைவர்கள் இவர் போல் யாரும் இல்லை. சொல்லுவது அப்துல் காதரோ காதர் பாட்சாவோ அல்ல, ஜான் வில்லியம்ஸ் போன்றவர்கள். என்னன்னே தெரிய மாட்டேது. காசு இல்லை, பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, கோடிக்கணக்கில் சொத்து இல்லை. இப்போவெல்லாம் கட்சி ஆரம்பிக்க வர்றவங்களே உச்சத்திலிருந்து வர்றாங்க, எக்கச்சக்கமான கோடி வச்சுருக்காங்க. ஹிராமலை குகையில் இருந்து ஒரு கொள்கையை எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிராவிலே இருந்து தௌஹீது தத்துவம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாவை ஏந்தி கொண்டு தரையில் மலையிலிருந்து இறங்கும் போது பாக்கெட்டில் 10 காசு இல்லை, ஒன்றும் கிடையாது. குழந்தை யத்தீமான குழந்தை, வளர்ப்பில் யத்தீமானவர்கள், உம்மி என்று சொல்லுகிற யாரிடமும் எழுதாத படிக்காதவர்கள், பாக்கெட்ல காசு இல்லை, ஆனால் உலகத்தை முழுவதும் ஈர்க்க வேண்டும். அவர்களுடைய டார்கெட் அது. ஈர்த்தார்களே. முஹம்மட் அண்ட் முஹம்மடிசம் அப்படின்னு ஒரு நூல், ஆங்கில நூல், பாஸ்வர் ஸ்மித் அவர்கள் எழுதியது. பெரிய எழுத்தாளர் பாஸ்வர் ஸ்மித். கின்னஸுகளெல்லாம் கொண்டாடுகிற அந்த பெருமகன் ரசூலுல்லாஹ்வுடைய முழு வரலாற்றையும் படித்து முடிச்சுட்டு அவர் எழுதுகிறாரு, எப்படி சாத்தியம்னு தெரியல. ஹி ஹேட் ஆல் பவர் வித்தவுட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ். கருவிகள் இல்லை, சப்போர்ட்ஸ் இல்லை, ஆனால் எல்லா பவரும் இருந்துச்சு. ஆல் பவர் வித்தவுட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ். ஒன்றுமே இல்லை. அதுக்கான கருவிகள் வேணுமே. இராணுவம் இல்லை, நிரந்தர வருமானம் இல்லை, பேலஸ் அரண்மனை இல்லை, நோ ஸ்டாண்டிங் ஆர்மி, நோ ரெவென்யூ, நோ பேலஸ், பாதுகாப்பு ஒண்ணுமே கிடையாது. தண்ணியில தரையில எந்த விதமான சோர்ஸுகள் இல்லை. ஆனால்
உலகத்தில் எல்லா பவர்களும் அவருக்கு மட்டும் எப்படி சாத்தியமானது? அன்பானவர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அவர்கள், எப்படி செய்தார்கள், இதெல்லாம் சாத்தியமாச்சு. தீர்க்க முடியாத எல்லா பிரச்சனையும் 20 வருஷத்துல தீருது. எத்தனையோ தலைவர்கள் கனவுகளாய் கண்ட விஷயங்கள் எல்லாம் நனவாக்கி விட்டு விடைபெறுகிறார்கள். பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு வரைக்கும் மது விளக்க கனவு கண்டுட்டு தான் இருக்காங்க எல்லா தலைவர்களும். சாத்தியம் இல்லை, எந்த நாட்டிலையும் சாத்தியம் இல்லை. அங்கே திறந்து இங்கே திறந்து, நம்மளுக்கு அங்கே வேறு திறந்துட்டான் சவுதியில். இதில் வேறு என்னப்பா இப்படியெல்லாம் திறந்துட்டீங்களே? இல்லை, ஒரு ஆளுக்கு 40 லிட்டர் மட்டும்தான் கொடுக்குறோம், ரேஷன் கார்டு மாதிரி. நீ 40 கொடுத்தா பின்னாடி பிளாக்ல 400 வாங்குறதுக்கு நமக்கு தெரியாதா? அன்பானவர்களே, அந்த மண்ணில இன்னைக்கு முடியலை. வாழ்ந்த காலத்தில் ஒட்டுமொத்த அரேபிய தீபகற்பத்தில் எந்த இடத்திலேயும் மதுவின் வாடை இல்லை என்கிற ஆக உயர்ந்த இலக்கை நிறைவேற்றிவிட்டு விடைபெற்றவர்கள் அல்லவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செய்தார்கள் நாயகம் சார்? இன்னைக்கு மட்டும் இருந்தால் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இன்னைக்கு நிறைய விஷயத்தில் ஷரியத்து வழிகாட்டுகிறது. சமயங்களில் அவனும் இவனும் எங்கெங்கேயோ பிடிச்சி என்னத்தையோ இழுக்கிறப்ப நாயகம் உயிரோடு இருந்தால் என்று யோசிக்க தோன்றுகிறது. உலகம் பூரா சுற்றி வந்த நெப்போலியன் பயண குறிப்புகளை எல்லாம் எழுதிட்டு வரும்போது அவன் எழுதுனான், முகம்மது மாதிரி ஒருத்தர் உயிரோடு இருந்தால் இன்னைக்குள்ள எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடும்னு சொல்றது நெப்போலியன். If a Muhammad was alive today, he would solve all the problems of the world. நெப்போலியனுடைய வார்த்தை. He would solve all the problems of the world. உலகத்தின் எல்லா பிரச்சனைகளையும் முஹம்மது மட்டும் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் அவர் தீர்த்து விடுவார். அன்பானவர்களே, உலக தலைவர்கள் எல்லாம் அதிசயித்து போகிற ஆச்சரியமான தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்த மாத்திரத்தில் கவர்ந்து விடுவார்கள். தலைவர்னா அப்படி இருக்கணும். மக்களுக்கு தொண்டு செய்கிற தலைவர். அப்படியே சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு யாரெங்க நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தலைவர் அல்ல. ஏதாவது ஆலோசனை பிரயாணத்தில் போகிறப்போ ஒருத்தர் சொல்கிறார் நான் சமைக்கிறேன், ஒருத்தர் சொல்கிறார் நான் அடுப்பு பற்ற வைக்கிறேன், ஒருத்தர் சொல்கிறார் நான் பொருள் எல்லாம் பார்த்துக்கிறேன், ஒருத்தர் சொல்கிறார் நான் ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு வர்றேன். ஒரு இடத்துல தங்கும் போது எல்லாம் சொன்னால் நாயகம் கையை தூக்குகிறார்கள், அடுப்பு பற்ற வைக்க நான் விறகு பொறுக்கிட்டு வர்றேன். பேசுவது யார் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈருலக தலைவர் போய் அங்கங்கே ஒவ்வொரு மரமாக குனிஞ்சு குனிஞ்சு சுள்ளி செரா விறகுகளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அடுப்பு பற்ற வைக்க போடுகிற ஒரு தலைவரை உலகம் இனி பார்க்க முடியாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு குழந்தையை தூக்கிட்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்து பேர் வைக்கிறதுக்காக நாங்கள் போனோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது அபூதாவுத் ஷரீஃபில் இருக்கிறது. அன்ன நபிய ஸல்லல்லாஹு ரஐதுஹு யஸிமு இபில் ஸதகா. அங்கே போனால் சதக்காவோட ஜக்காத்தில் வந்த அந்த ஒட்டகமெல்லாம் அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஒரு துண்டு மட்டும் போட்டுட்டு அந்த சதக்காவுடைய ஒட்டகத்துக்கெல்லாம் நம்பர் போட்டுட்டு இருந்தாங்களாம். அடையாளம் எசிமுன்னா அடையாளம் போட்டுட்டு இருந்தாங்க ஒவ்வொரு ஒட்டகமாக. நம்ம இப்போது குர்பானிக்கு ஆடெல்லாம் வாங்கி வச்சு நம்பர் போடுவோம்ல, நம்பர் 1, நம்பர் 2, 3வது ஆடு ஒன்னோடது, 4வது ஆடு ஒன்னோடதுன்னு ஒட்டகத்துக்கு நம்பர் போட்டுட்டு இருக்கிறாங்க. இது என்ன தலைவரான்னு நம்ம கேட்குறோம். ஏப்பா எல்லாத்துக்கும் நம்பர் போடு அப்படின்ட்டு போயிட வேண்டியது தானே. களப்பணியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தெரியும், கந்தக்கினுடைய குழி தோண்டுகிற போது அதுவும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் அறிவிக்கிறார்கள். நாயகத்தை ரஐதுஹு பயாத பத்னிஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமேலோட மேலே ஒரு துண்டு மட்டும் போட்டுட்டு தான் கீழே இறங்கி குழியை தோண்டிட்டு இருந்தாங்க. செம்மண் பாறை உடைந்திருக்கிற அந்த சூழ்நிலையில் ரசூலுல்லாவினுடைய வெள்ளையான வயிற்று பகுதியில் செம்மண்ணெல்லாம் அப்படியே ஈரத்திலே அப்பிய நிலையில் நாயகம் வெளிவந்ததை நான் பார்த்தேன். நல்லா சொல்கிறதுன்னா கொத்தனாருடைய வேலை அது. ஒரு கொத்தனாருடைய வேலை, ஒரு சித்தாளுடைய வேலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி அவர்களுடைய வெறுமேலோடு செம்மண்ணெல்லாம் அப்பிக்கொள்ளுகிற அளவுக்கு தோழர்களின் உள்ளங்களை எப்படி கொள்ளை கொண்டார்கள் என்றால் இப்படி ஒரு எளிமையான தலைவர். எல்லா வேலைகளும் செய்கிற தலைவர். ஆட்டில் மாட்டில் எல்லாம் பால் கறந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு போனால் கூட அவங்க தானே ஆட்டில் பால் கறப்பாங்க. அவங்க செருப்பை அவங்களே தைச்சு, அவங்க துணியை அவங்களே துவைச்சி, சமயத்தில் மனைவிகளுக்கெல்லாம் வந்து சமையல் வரைக்கும் உதவி செஞ்சு, பொம்பளைங்க நிறையா இருக்கிறப்ப இதையும் சொல்கிறீங்கன்னு நினச்சிக்குவாங்க சில பேர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலேயே அவர்களுடைய பணிகளை எல்லாம் அவர்கள் தானே செய்வார்கள்.
மதீனாவுக்கு போகிற வழியில் ஒன்றுமே இல்லை. ஒரு கட்டத்தில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, பால் கறக்கணும். இந்த ரசூலுல்லா யார்கிட்டையாவது ஆடு வாங்கி பால் கறந்தது நிறைய இடத்துல நடந்திருக்கு, நிறைய வரலாறு. அதில் ஒன்று, ஒரு குடிசையில் ஒரு அம்மா மட்டும்தான் இருக்குது, கிழவி. நான் சொல்கிறது ஷமாயில் திருமதியில் விரிவாகவும் பிற ஹதீஸ் கிதாபுகளில் சுருக்கமாகவும் வருவது. அந்த அம்மாவுக்கு பேர் உம்மு மஅபது ரதியல்லாஹு அன்ஹா. உம்மு மஅபது வயசான கிழவி. அந்த அம்மா மட்டும்தான் இருக்குது அந்த குடிசையில். பாலைவனத்தில் ஒரே ஒரு குடிசை. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுடைய வேலைக்காரர் ஆமிர் இப்னு ஃபுஹைரா, வழிகாட்டுவதற்காக வந்த முஸ்லீம் அல்லாத அப்துல்லாஹ் இப்னு உரைகித், 4 பேர் நிற்கிறாங்க. ஆடு நிற்கிது, கிழவியும் நிற்கிது, உம்மு மஅபது. அபூபக்கர்லான்னு தான் போய் கேட்டாங்க, இந்த ஆட்டை கூட நாங்கள் கொஞ்சம் பால் கறந்து குடிச்சுக்கிறோன்னு. அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, மலட்டு ஆடு பாலெல்லாம் கறக்காது அப்படின்ச்சு. கறக்கிறத நாங்கள் பார்த்துக்கிறோம், பாடி கறக்கணும் இப்படியெல்லாம் இருக்கல, அதில் நான் பார்த்துக்கிறேன், ஆடு மட்டும் நீ கொடுன்னு. அந்த அம்மா விவரமாயிடுச்சு. வந்திருக்கிறவங்க யாரோ சம்திங் ராங், என்னன்னு தெரியல, பார்த்துடலான்னு சொல்லி ஆட்டை கொடுத்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்து துவா செஞ்சாங்க. தண்ணியை தெளித்து ஆட்டில் பால் கறக்கிறதுக்கு தண்ணி பட்ட உடனே ஸ்ப்ரிங் மாதிரி உள்ள மடு வந்து வெளியே நிற்கிது. பால் கறக்கிற பிளேஸ் வருது வெளியே. அந்த அம்மா திருன்னு பார்க்குது. இது யாரோ வந்திருக்கிறவர், எங்கேயோ மக்காவிலேருந்து வர்றோங்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு விவரம் தெரியல, உத்து பார்த்துக்கிட்டே இருக்குது. ரெடியாக பால் கறக்கிறப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரம் கொடுன்னு கேட்டாங்க. பாத்திரம் கொடுன உடனே அந்த அம்மா நல்ல பெரிய பாத்திரமாக குடிச்சு. நம்ம பொம்பளைகள்கிட்ட கஞ்சி வாங்குறதுக்கு பாத்திரம் கேட்டிங்கன்னு வைங்களேன், ரம்ஜானில் அந்த பள்ளிவாசலில் ஊற்ற போகிறது ஒரு பாட்டை தான், ஃபிக்ஸ்டு தான். ஆனாலும் கொடுத்து விடுவோமே அப்படின்னு இத்தா பெரிய பக்கெட்டை கொடுத்துடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரமாக கொடுத்துச்சு. அந்த மாதிரி தெரியுது என்னமோ நடக்க போகுதுன்னு. அப்புறம் பாலை கறந்தா ஃபுல்லாக பாலை கறந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்குது. பாலை கறந்து அபூபக்கர்லாண்டு கொடுத்தாங்க, குடிங்க. அவங்க குடித்து முடிச்சிட்டாங்க. திரும்ப பாத்திரத்தை வாங்கி அவர்கிட்ட கொடுத்து குடிங்க. ஆமிர் இப்னு ஃபுஹைரான்னு பேர், அபூபக்கர்லானுடைய சேவகர். அவரும் குடித்து முடிச்சிட்டாரு. திரும்ப பாத்திரத்தை வாங்கி அப்துல்லாஹ் இப்னு உரைகித், அவர் ரூட்டு காட்டுற கைடாக வந்திருக்காரு, அவருக்கும் கொடுத்து குடிக்க சொல்லியாச்சு. இந்த அம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்குது. இவர் கறக்கிறத பார்த்தா இவர் பெரிய தலைவர் மாதிரி தெரியுது, கறந்து அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் குடிக்கிறத பார்த்தா இவர் வேலைக்காரர் மாதிரி தெரியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை ஒன்று, சய்யிதுல் கௌமி ஆஹிருஹும் ஷுர்பத்தன். என்ன அழகான வார்த்தை, சய்யிதுல் கௌமி ஆஹிருஹும் ஷுர்பத்தன். ஒரு கூட்டத்தின் தலைவன் குடிப்பது கடைசியாக குடிப்பான். இது ரசூல்லா சொன்னது. கல்யாண வீட்டில் எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துட்டு பொண்ணோட அத்தா அவர் கடைசி பந்தியில் தான் சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு போய் பிஸ்மில்லான்னு உட்காந்தா வந்தவனே இழுத்து வெளியே போட்டுருவான். ஆமாங்க, சம்பந்தப்பட்டவங்க கடைசியில் தானே. சய்யிதுல் கௌமி ஆஹிருஹும் ஷுர்பத்தன். ஒரு கூட்டத்தின் தலைவன் கடைசியில் குடிக்க வேண்டும். எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சு. அந்த அம்மாவுக்கு அதுதான் கன்ஃபியூஸு. என்னென்னா, என்ன மனுஷன் தெரில, இப்படி கறந்து அவங்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்க குடித்த மிச்சப்பால் இவர் குடிக்கிறத பார்த்தா, நான் சொல்ல வருவது, ஒரு தலைமை வெறுமனே அதிகார மையத்தில் இருக்கிற பதவி பந்தாவுக்கு உட்பட்ட பகட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மாதிரி தலைமை இல்லை. இது எல்லாருக்கும் உண்ண கொடுக்கிற, குடிக்க கொடுக்கிற தலைமை. நான் இந்த அம்மாவுடைய ஹதீஸை சொல்ல வந்ததுனால அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன். ரசூலுல்லா எப்படி இருந்தார்கள்னு கொஞ்ச நேரம் கழித்து வந்த அவருடைய கணவர் அபூ மஅபது கேட்டார். ரசூலுல்லா போயிட்டாங்க. அந்த அம்மா போகிறீங்கன்னு சொல்லி ஃபுல்லாக வாங்கி பால் சட்டியை ரெப்பி வச்சிருச்சு. இவ்வளோ பெருசுக்கு அவர் வந்தார். திருன்னு பார்க்குறார். ஆடு மலட்டு ஆடு, பாலைவனத்தில் குடியிருக்கிறோம், பாலாக இருந்தாலும் பல மைல் போகணும், சட்டி நிறைய பாடு என்னான்னார். இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார். அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காரு, முஹம்மது ரசூலுல்லா அல்லாஹ்வின் தூதர் வெளியே வந்துட்டாங்க. அவர் பார்க்குற ஆர்வத்தில் வேற இருக்கார். பேர் தெரியாதுன்றுச்சு இந்த அம்மா. அந்த அம்மாட்ட கேட்டார், செங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னப்போ அல்லாஹு அக்பர், அந்த அம்மா வர்ணிச்சது பாருங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நெற்றி ரோமத்திலிருந்து பெருவிரல் வரைக்கும். அல்லாஹு அக்பர். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒட்டுமொத்தமாக பெருமானாரின் அங்க அடையாளங்களை பற்றி வந்திருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான நபிமொழிகளில் உம்மு மஅபத் அறிவிக்கிற மாதிரி ரசூலுடைய அடையாளத்தை பேசும் எந்த ஹதீஸும் இல்லை. ஷமாயில் திருமதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடையாளங்களை பேசக்கூடிய கிதாபில் இந்தம்மா அறிவித்த மாதிரி நெருக்கமான சஹாபிகள் கூட அறிவிக்கலை. எல்லாம் அந்த கன்னத்தில் உள்ள கோடெல்லாம் அறிவிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரோமம், அது இது, கை, மூட்டு எல்லாத்தையும் அறிவிக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படி டிட்டோவா நேர்முக வர்ணனை அந்த அம்மா தான். அல்லாஹு அக்பர். அது பொதுவாகவே ஒன்று உண்டு, நேரம் இல்லை இருந்தாலும் சொல்லணும். இந்த பெண்கள் பார்வை இருக்கு இல்லையா, ரொம்ப கூர்மையான பார்வை. நாமெல்லாம் டப்புன்னு ஒரு பொருளை பார்த்தோம்னா அவ்வளோவா பார்க்க மாட்டோம், அவங்க ஆழமாக பார்ப்பாங்க. நிறையா பேர் வேறு வந்திருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோன்னு வைங்களேன், நம்மள்கிட்ட கேட்குறாங்கன்னு வைங்களேன், எப்படி மாப்பிள்ளை கருப்பா சிகப்பான்னு சொல்லுவோம், கோட்டு போட்டிருந்தாருன்னு சொல்லுவோம். மற்றபடி நம்ம செக்ஷன் அந்த செக்ஷன் பிரியாணி, அது என்ன ஏது, மசாலா கம்மியாக கூடவா தூக்கலா, லொட்டு லொசுக்கு, இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கு, இதை தான் நம்ம பேசுவோம். அவங்க சும்மா ஜஸ்ட் ஒரு விசிட் தான் பார்ப்பாங்க மாப்பிள்ளைய. அல்லாஹு அக்பர். கொஞ்சம் இந்த பக்கம் ஒரு மாதிரி இழுக்குது அப்படிம்பாங்க, கொஞ்சம் பேர் சிரிக்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிம்பாங்க. கண்ணு அவர் ஒரு மாதிரி இருக்கா இல்லை நேராக பார்க்குறாரான்னு தெரில, கண்ணு ஒரு மாதிரி இருக்கும்பாங்க. என்ன இவ்வளவும் எப்போமா கவனிச்சேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பார்வை தான், ஒரு வியூ, அவ்வளோதான், ஒரு விஷன், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். எல்லாம் பார்த்துருவாங்க. மாப்பிள்ளை பார்க்குற கொண்டு போய் உட்கார வைங்க. நாம் அரை மணி நேரமாக மிச்சர் ஜிலேபி சாப்பிட்டு உட்காந்துருப்போம், மாப்பிள்ளையை நடுவுட்டில் உட்கார வச்சுருப்போம். அவங்க அந்த ஓரத்தில் அந்த ஸ்க்ரீனை இப்படின்ட்டு இப்படின்ட்டுருவாங்க. அல்லாஹ் அக்பர். எல்லா ஜாதகமும் அப்புறம் சொல்லுவாங்க, நாமளே சொல்ல முடியாதெல்லாம். அன்பானவர்களே, நான் உம்மு மஅபதை பற்றி பேசுறதுனால வந்துருச்சு. ரலியல்லாஹு அன்ஹா, இந்த வயசான தாய் இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பார்கள் என்பதை நேர்முக வர்ணனைகளைப் போல சொல்லி கொடுத்தவர்கள். தொடர்புடைய செய்திகள் தானே வர்றதுனால நீண்டுருச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதில் ஒரு தொடர்புடைய இன்னொரு செய்தி, ஒரு ஆடு எவ்வளோ காலங்க உயிரோடு இருக்கும்? சும்மா சொல்லுங்களேன், தெரியலை. ஒரு 4-5 வருஷம் ஆட்டோட ஹயாத்து, ஆட்டோட மவுத்து வந்து ஒரு 4-5 வருஷம் இருக்கலாம். நமக்கு ஏன் தெரிலன்னா, நாம் விடுறதில்லை. விட்டா தலைங்க எவ்வளோ காலம் இருந்துச்சுன்னு தெரியும். அதுதான் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். 1 வருஷம் 2 வருஷம் அது இது அக்கீக்காக்கு இது பரவாயில்லையா, குர்பானிக்கு அது பரவாயில்லையான்னு முடிச்சிடறோம். அதனால் ஆட்டோட அதிகபட்சமாக ஒரு ஆடுங்கிறது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வாழலாம், அதுக்கு மேலே வாழ முடியாது. அன்பானவர்களை, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு மஅபதுடைய கிழவியுடைய வீட்டில் அந்த மலட்டு ஆட்டை பிடித்து பால் கறந்த ஆடு 22 வருஷம் இருந்துச்சு. அல்லாஹு அக்பர். 22 வருஷம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அந்த ஆடு மூத்தான போது சஹாபாக்கள் சில பேர் போனாங்க, ஆட்டை பார்க்க போனார்கள். 22 வருஷம் ஒரு ஆடு, எல்லாம் ரெக்கார்டடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அடையாளங்களை பேசிய உம்மு மஅபத் அவர்கள். நான் சொல்ல வர்றது, எல்லோரிடத்திலும் எளிமை, கலந்து பேசுவதில் அப்படி ஒரு தனித்துவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல், இந்த உலகத்தை, குறிப்பாக மதீனாவை, இஸ்லாமிய பரவலை நான் குணங்களால் செய்தேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்று செய்திகள் நீண்டுவிடும் என்பதால் நான் சுருக்கமாக முடிக்கிறேன். மீளாது எங்களின் பெரும்பாக்கியம், மீளாது இந்த சமுதாயத்தின் பெரும்பாக்கியம், கொண்டாடப்பட வேண்டிய பிரம்மாண்டமான செய்தி மீளாது என்பது. 1500 அல்ல 15000 ஆண்டுகள் இந்த மண் இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மீளாது பேசுவோம். அன்பானவர்களே, நான் நிறைவுக்கு வருகிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவிப்பு விழா இங்கே நடந்திருக்கிறது. சங்கைக்குரிய மஸ்தான் ஹஜ்ரத் அவர்கள், ஏதாவது 4 வார்த்தை சொல்லணும். நான் அன்பானவர்களே, லைஃப்பில் எல்லாம் ஒரு 60-70 வருஷம் நமக்கு கொடுக்குறான் இல்லையா? 70க்கு மேலே உள்ளதெல்லாம் போனஸில் ஓடுது, யாரும் பயப்பட வேணாம். அன்பானவர்களே, லைஃப்பை அனுபவித்து வாழ்ந்துட்டு போகிறது ஒரு வகை. இன்னொன்று, இந்த வாழ்க்கையவே இன்வெஸ்ட் பண்ணுறது. நான் ஃபஸ்ட்டு சொன்னது என்ஜாய், லைஃப்பை என்ஜாய் பண்ண, நல்லா உண்டு உடுத்தி கழித்து அதை பண்ணி இதை பண்ணி என்ஜாய் அப்படின்னா என்ஜாய் பண்ணிட்டு போகிறது ஒரு வகை இருக்குது. இன்னொன்று இருக்குது, இந்த லைஃப்பை இன்வெஸ்ட் பண்ணுறது, மறுமைக்கான முதலீடு.
சங்கைக்குரிய இவர்களை போன்ற மூத்த ஆலிம்கள், குறிப்பாக மார்க்க பணியில் மகத்தான பங்களிப்பை செய்தவர்கள் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணலை. அவர்கள் இன்வெஸ்ட் செய்கிறார்கள், முதலீடு செய்கிறார்கள். நாளைக்கு அல்லாஹ் கேட்பான்ல, அது ஹஜ்ரத் அவர்களாகட்டும், ஏனைய உலமாக்களாகட்டும், நீ என்ன பண்ண? நான் 10 வயசில் ஓத போனேன், அப்புறம் என்ன பண்ணேன்? எல்லாம் கால ரசூலுல்லா, அல்லாஹ் சொன்னா, ரசூலுல்லா சொன்னாங்க, இப்படியே ஓதி முடித்தேன். 7 வருஷம் ஓதினேன், 10 வருஷம் ஓதினேன், 15 வருஷம் ஓதினேன். அப்புறம் என்ன பண்ணேன்? அப்புறம் போய் பள்ளியாசில் தக்பீர் கட்டி தொழுகு வச்சேன். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், இப்படியே 40 வருஷம் போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்? எத்தனை குழந்தை பிறந்தாலும் என்னை கூப்பிடுவாங்க, போய் பாங்கில் வலது காதில் பாங்கு சொல்லுவேன், இடது காதில் காமி சொல்லுவேன். எத்தனை கல்யாணம் நடந்தாலும் நான் போய் அல்லாஹ் ரசூல் படி வாழுங்கன்னு சொல்லி நிக்கா ஓதுவேன். எத்தனை ஜனாசா வந்தாலும் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்னு சொல்லி உங்கள்கிட்ட அனுப்பிச்சி வைப்பேன். லைஃப்பில் பூராமே அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் ரசூல். அப்புறம் சொல்லிட வேண்டியதுதான், கடைசியாக நீ கூப்பிட்டா வந்துட்டேன். இது இன்வெஸ்ட்டு. நாம் மக்தபு எத்தனை குழந்தைகளுக்கு ஓதி கொடுத்துருப்பாங்க இந்த 40-50 வருஷத்தில், அலிஃப் பாத்தான்னு சொல்லி. இப்போ இங்கே சொன்னாங்க, இந்த ஊரில் உள்ள நிறைய உலமாக்களை ஓதருக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி. ஓதருக்கு கூட்டிகிட்டு போகிறது, அவங்கள உருவாக்குறது, அலிஃபை ஓதி கொடுக்கறது. அல்லான்னு சொல்லி கொடுக்குற உஸ்தாது ஒரு 1000 பேர்த்துக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்கணுமல்ல. பல்லாயிரம் ஜனாசா தொலை வைத்து பல நூறு நிக்கா நடத்தி. அன்பானவர்களை யோசித்தால் இன்வெஸ்ட் வாழ்வு அது ரொம்ப முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், இன்ன மிம்மா யல்ஹகுல் முஃமின பஅத வஃபாத்திஹி. சஹீஹான ஹதீஸ் இது. ஒரு முஃமின் மௌத்துக்கு பின்னால் அவனுக்கு மன்னரைக்கு துரத்தி கொண்டே வரக்கூடிய பொருட்கள், அவன் கற்றுக் கொடுத்த கல்வி, அவன் கட்டிய பள்ளிவாசல், அவன் ஓட வைத்த ஆறு, அவன் தோண்டி வைத்த கிணறு, அவன் உருவாக்கிய நூலகம் அல்லது நூட்கள், அவன் சேர்த்து வைத்து விட்டு போன சதகாக்கள், இதெல்லாம் நாம் போயிடுவோம். இது இன்வெஸ்ட்னு அர்த்தம். தொடர்ந்து கபரில் நீங்கள் மறந்தாலும் சரி, விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, கபரில் அது துரத்திட்டு வரும். அந்த அடிப்படையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாழ்க்கையை செய்திருக்கக்கூடிய உங்கள் ஊரை சார்ந்த ஒரு வயதான ஆலிமைத்தான் பாராட்டுகிறோம். இந்த நேரத்தில் இவர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அல்ல நோக்கம். நீங்கள் ஏன் இன்னமும் நூற்றுக்கணக்கான உலமாக்களை இந்த ஊரில் உருவாக்கக்கூடாது என்று சொல்ல வருவது நோக்கம். அன்பானவர்களே, நிறைய ஹாஃபிதுகள், நிறைய ஆலிம்கள் உருவாக்கப்பட வேண்டும். காலம் முழுக்க ஒரு நாள் கூட வேற பப்ளிக் எப்படியோ தெரியாது, மார்க்க பணியில் உள்ளவர்கள் ஒரு நாள் கூட அல்லாஹ் பேரை சொல்லாம, ரசூல் பேரை சொல்லாம அவங்க எந்திரிக்கிறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை என்று சொன்னால், மறுமை விசாரணையின் போது தாராளமா சொல்லலாம், நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அனுபவித்து விட்டு வரவில்லை, நீ கொடுத்த 60-70 ஆண்டை நான் முதலீடு செய்து விட்டு வந்திருக்கிறேன் அல்லாஹ்வுக்காக. வேலை பூராமே அதுதானே. நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு நிகழ்ச்சி விரிவா சொல்ல முடியாது, 2 வரியில முடிச்சிடுறேன். இதே போன்று ஒரு பாலைவனத்தில் 8 வயது சிறுவனாக இருந்த ஒரு பையனை பக்கத்தில் வச்சுட்டு ரசூலுல்லாஹ் ஒரு ஆட்டில் பால் கறந்தாங்க. கறக்க முடியாத பாட்டில் பாலை கறந்த உடனே சலாலிசில் குடிச்சிட்டு அந்த பையனுக்கும் கொடுத்துட்டு, ஆடு கொடுத்த பையனுக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? தேங்க்ஸ் ஜஸாக்கல்லான்னு சொல்ல முடியாது. 8 வயசு பையன்ட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் பாலை கறக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்ட்ட ஏதோ துவா செஞ்சாங்க. ஏதோ கேட்டிருப்பாங்க, பிஸ்மில்லா யா அல்லாஹ், இந்த ஆட்டில் பாலெல்லாம் வராதான், நீ ஏன் வரவைன்னு ஏதோ கேட்டிருப்பாங்கல்ல. ஏதோ ஓதிட்டு கறந்தாங்கல்ல. இந்த பையன் அதை பார்த்துக்கிட்டே இருந்தவன் கடைசியில் உனக்கு என்ன வேணும்னா, பசங்க என்ன கேட்பாங்க? சாக்லேட்டு கேட்பாங்க, பேரிச்சம்பழம் கேட்பாங்க, தீனாரு திருகம், இதைத்தானே கேட்பாங்க. அந்த பையன் கேட்டார், அல்லிம்னி கலிமத்தன் கொல்தஹா எண்டமா தஹ்லுபு. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் வேணாம், நீங்கள் பால் கறக்கிறப்ப என்னமோ ஓதனீங்கல்ல, அது என்னன்னு சொல்லி கொடுங்க. அவன் ஹோல்சேலாக வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டார் அந்த பையன். எதுக்கு சில்லறையாக போட்டுக்கிட்டு பேரிச்சம்பழமும் முட்டாயும் வாங்கிட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம பாட்டில் பாலைவனத்தில் மேயிற எல்லா ஆட்டையும் கறந்துட்டு போயிடலாம்ல அப்படின்னு முடிவு பண்ணி, நீங்கள் கறக்கிறப்ப ஏதோ படிச்சிங்கல்ல, அது என்ன? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இன்னக குலாமுன் முஅல்லம், நீ என்ன கற்பிக்கப்பட்ட சிறுவனை போல இருக்கிற? குலாமுன் முஅல்லம், ட்ரைன்டு ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிற நீ. யார் கற்றுக் கொடுக்கறது உனக்கு? கற்பிக்கப்பட்ட சிறுவனை போல இருக்கிற நீ. ஆடு மேய்ப்பவன் அல்ல. ஆட்டை இங்கே ஓனர்கிட்ட கொடுத்துட்டு நீ வா, இங்கே
தோளில் கை போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிகிட்டு வந்தாங்க. 8 வயசு பையனாங்க. சொல்லி கொடுத்து அத்தஹியாத்து எல்லாத்தையும் அவரே சொல்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைக்குள்ளே கையை வச்சு என்னை இப்படி கையை பிடிச்சி எனக்கு அத்தஹியாத்து சொல்லி கொடுத்தாங்க, சூறாக்கள் சொல்லி கொடுத்தாங்க, எல்லாம் சொல்லி கொடுத்து கல்வியில் பெரிய மேதையாகி இந்த உலகத்தில் சஹாபாக்களில் மிகப்பெரிய சட்ட மேதை என்று சொல்லக்கூடிய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த 8 வயசு பையன். நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? உங்கள் ஊரில் பெரிய பெரிய ஆலிம்கள் இருக்கலாம், பெரிய பெரிய ஹாஃபிஸுகள் இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊதை ஐடென்டிஃபை பண்ணி தூக்கின மாதிரி நீங்கள் உருவாக்க வேண்டும். இது போன்ற வயதானவர்கள் ஒரு 10-20 உலமாக்களை இன்னைக்கு உருவாக்கி ஊருக்கு தந்து விட்டார்கள் என்பதோடு நிறைவு பெறக்கூடாது இந்த பயணம். யாரு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலையே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி எத்தனை பேர் இந்த ஊருடைய சிறுவர்கள்னு தெரியலையே. எனவே உலமாக்களை உருவாக்க வேண்டும், ஹாஃபிதுகளை உருவாக்க வேண்டும். எத்தனை மிஸ்ரில், மத்திய கிழக்கு நாடுகளில் எத்தனை பேர் தெரியுமா வீடா ஹாஃபிஸுகள். பலஸ்தீனத்தில் இறந்து போகிறவங்களில் எத்தனை பேர் ஹாஃபிஸுகள் தெரியுமா? அல்லாஹ் அந்த ஷஹீதுகளுக்கு உயர்ந்த அந்தஸ்து தருவானாக. உருவாக்க முடியும். தாய்மார்கள் நிறைய உட்கார்ந்துருக்கிறீங்க, நான் தாய்மார்களுக்காக சொல்லிவிட்டு முடிக்கிறேன். நீங்கள் உருவாக்கலாம், உருவாக்க முடியும். ஒரே ஒரு செய்தி சொல்லவா? இப்போ போர் நடந்துட்டுருக்கிற கஸ்ஸா, இப்போ போர் நடந்துட்டுருக்கிற பலஸ்தீன், ஒரு அம்மா கணவர் மௌத்தா போயிட்டார். நான் சொல்கிறது இப்போ உள்ள செய்தி அல்ல, 700-800 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி, அந்த காலத்தின் செய்தி. செழுமை பெற்ற பலஸ்தீன், செழுமை பெற்ற மஸ்ஜிதுல் குதுஸுடைய பூமி. 2 வயசு குழந்தை, கணவர் மௌத்து, ஒரே ஒரு தாய். அந்த அம்மா கணவர் மௌத்தா போன பிறகு அடுத்த கல்யாணமும் பண்ணல. என் பையனை எப்படியாவது பெரிய ஆலிமாக்குவேன்னு ரெடி பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட எல்லாம் விசாரிக்குது. பையன் பேர் முகம்மது. நான் முகம்மதை பெரிய ஆலிமாக்குவேன்னு சொல்லிவிட்டு எங்கே போனால் பெரிய ஆலிமாகலான்னு கேட்டுச்சு. அவங்களாம் சொன்னாங்க மக்காவுக்கு போயிரு. தூக்கிட்டு மக்காவுக்கு கிளம்பிருச்சுங்க. யாரோ ஒரு குரூப்பாக போகிற வாணிப குழுவில் சேர்ந்து போயிடுச்சு மக்காவுக்கு. நான் இதை சொல்லி நிறைவுக்கு வந்துடுவேன். போய் மக்காவில் சேர்ந்தாச்சு. பையனை கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அங்கே சேர்த்து விட்டாச்சு, ஹரமில் மக்காவில் ஓதுறக்கு. பையன் ஓதுறாரு, அப்படியே ஓதிட்டே வர்றார். இந்த அம்மா சொல்லிச்சு, உனக்கு செலவுக்கு வாரம் பணம் தர்றத நான் இங்கே மக்காவில் உள்ள வீட்டில் எல்லாம் பாத்திரம் தேய்ச்சி நான் வேலை செஞ்சு கிடைக்கிற காசை உனக்கு கொண்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி பையனோட செலவுக்கு வீட்டு வேலை பார்த்து 10 பாத்திரம் தேய்ச்சி வீடு கூட்டி சுத்தம் பண்ணி. மஸ்தானது சொன்னாங்க, 1வது சுமரா ஓதும்போது அவங்க அம்மா மவுத்து, 3வது சுமரா அத்தா மவுத்து, 1வது சுமரா 3வது சுமரா ஓதும்போது அவங்க அம்மா மவுத்து. அப்போது இங்கிருந்து முதல்ல அந்த ஊருக்கு போனப்போ எங்கள் அம்மா வீடு வீடாக வேலை செஞ்சாங்கன்னு சொல்லி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அஜித்து எந்த ஊரில்? பண்டாரவாடையில் பல்வேறு வீடுகளில் பாத்திரம் தேய்ச்சி அவங்க அம்மா அந்த காசில் பையனுக்கு கொடுத்து இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொல்ல வர்றது, அந்த முகம்மது எத்தீமான குழந்தை, தகப்பனார் இல்லை, மக்காவை கூட்டிகிட்டு பாத்திரம் தேய்ச்சி ஓத வைக்குது. நல்லா ஓதி முடித்தார். 5 வருஷம் பாலகனாக வந்துட்டார். 10-15 வயசு. ஓதி முடிக்கலாம். இனிமேல் அம்மா பாத்திரம் தைக்கக்கூடாது, நம்ம போய் சம்பாரித்து கொடுக்கலான்ட்டு அந்த அம்மா சொல்லுது, இல்லை மதீனாவுக்கும் போயிரு, அங்கே இதை விட நல்லா ஓதி கொடுப்பாங்களாம்மா, ஒரு 5 வருஷம் அங்கே போ. அங்கேயும் ஓதி முடித்தாச்சு. நல்ல வாலிபர் ஆகிட்டார். இதோடு முடிச்சிட வேண்டியதான்ட்டு வந்தால், இனிமேல் சொல்ல மாட்டேன், யமனுக்கு மட்டும் போயிட்டு வந்துரு, யமனில் நல்லா ஓதி தர்றாங்களாம் ஒரு 3 வருஷம்னு. நாம் இங்கே 7 வருஷத்துக்கே நிறைய விமர்சனம். ஹஸ்ரத் 7 நாளாக்க முடியுமா? 13 வருஷம் ஓதி முடித்தாச்சு. திரும்பி இனிமேல் போகவே மாட்டேன்னப்போ சொன்னார், பெரிய ஆலிம்கள் யாராக இருந்தாலும் பக்தாதில் ஓதனா தான் ஆலிமாமா, பக்தாதில் ஓதலைன்னா முடியாதான், இதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன், என்னோடய கடைசி ஆசை நீ போயிட்டு வந்துரு. ஏறத்தாழ வயது ஆக அந்த கைகள் பாத்திரம் தேய்த்து மரத்து போயிருக்கிறது. தாய்மார்களுக்காக சொல்லுகிறேன், யமனில் போய் 5-6 வருஷம் ஓத ஆரம்பித்தா இந்த முகம்மது வந்துட்டாருன்னு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் இவர்கிட்ட ஓத ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்புறம் இவர் வயசானவங்கள்ட்ட போய் கொஞ்ச நேரம் ஓதுவார், மீதி நேரம் இவர் ஓதி கொடுப்பார். இவரின் அபார திறமையை பார்த்துவிட்டு அன்றைக்கு மன்னராக இருந்த ஹாரூன் ரஷீத் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி வர சொல்லி, இந்த முகம்மதுவை வர சொல்லி ஒரு பை நிறைய பொற்காசுகள் கொடுத்து, உன் கல்விக்கு ஈடில்லை இணையில்லை, உலகத்தில் இன்றைக்கு வாழுகிற சமகாலத்தினுடைய உலமாக்களில் உன்னை அடிச்சுக்கிற மாதிரி உன்னை விஞ்சி யாருமே இல்லைன்னு பொற்காசை கொடுத்து அனுப்பிச்சா மக்காவுக்கு போகிறாரு. இந்த அம்மா சொல்லுது, எந்த தங்க காசும் என் வீட்டுக்கு வரக்கூடாது, அப்படியே மக்காவுடைய ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நான் உன்னை ஓத அனுப்பினப்போ எப்படி போனையோ அது மாதிரி வா. வெறுங்கையோடு வீட்டுக்கு போன அவர்கள்தான் நாமெல்லாம் இன்றைக்கு பின்பற்றுகிற இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. முஹம்மது என்பது அவர்களுக்கு பெயர். இமாம் ஷாஃபி உலகத்தில் இன்றைக்கு சுமார் 50 கோடிக்கு மேல் பின்பற்றுகிற ஒரு நபர். நான் இப்படி தக்பீர் கட்டுகிறேன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள். நான் இப்படி விரலை நீட்டி வைத்திருப்பேன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள். நான் இப்படி சலாம் கொடுப்பேன், இப்படி ஜனாசா தொழுவேன். என் மார்க்க சட்டங்களை எல்லாம் தீர்மானமாக தீர்ப்பெழுதி தந்த இமாம் ஷாஃபியை உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றுகிற இமாம் ஷாஃபியை உருவாக்கியதற்கு பின்னால் என் அன்பு தாய்மார்களே, கணவனை இழந்த 10 பாத்திரம் தேய்க்கிற ஒரு விதவை தாய் உருவாக்கி தந்தது தான் இமாம் ஷாஃபி. ஷாஃபி இமாமுடைய பேர் முஹம்மது இப்னு இத்ரீஸ் அஷ்-ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ். அதனால் ஒரு வயதான ஆலிமுக்கு நாங்கள் பொற்களி கொடுத்துட்டோன்னு நிறைவுபட்டு கொள்ளுவது என்பதை விட ஒரு புதிய அத்தியாயத்தின் துவக்கமாய் நிறைய ஹாஃபிதுகளை உலமாக்களை இந்த ஊரில், ஏன் அக்கம்பக்கத்து ஊர்களிலிருந்து வந்திருக்கிற பெருமக்களையும் கேட்கிறேன், உங்கள் வீடுகளில் ஒரு ஆலிமாவது ஒரு ஹாஃபிதாவது உங்கள் மக்களிலோ பேரன் பேத்திகளிலோ இருக்க வேண்டும். நியத்து வையுங்கள், அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளிலாவது சிறந்த ஹாஃபிதுகளை உலமாக்களை அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. ஏற்கனவே பணி செய்து கொண்டிருக்கிற ஆலிம்களுக்கு மன நிறைவையும் ஊக்கத்தையும் வலிமையும் வஃபாத்து வரைக்கும் அல்லாஹ்வையும் ரசூலையும் பேசுகிற மூச்சையும் அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தந்தல் உரைவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.